வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வாராந்திர நிகழ்ச்சி. ஏற்கனவே மாதம் சொல்லிகிட்ருக்கோம். அப்புறம் வாரத்தில் வாரம் சொல்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இப்போது வருஷத்தை பற்றி வருஷம் சொல்கிறோம், அப்புறம் மாதம் சொல்கிறோம், பலன்கள், அப்புறம் இப்போ வாரம். இதையும் சுருக்கினா தினப்பலன்கள். இல்லை என்ன வித்தியாசம்னா, தினப்பலன்கள்ன்றது ரொம்ப ஆப்டு, அன்னன்னைக்கு சொல்கிறது. அது ரொம்ப கஷ்டம், அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் வார பலன்கள் ஓரளவுக்கு ட்ரபிள்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, செய்ய முடியும். இப்போது இதில் என்னென்னா, ஒரு விஷயத்தை ரொம்ப ஷார்ப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது தினப்பலனில் வரும். வார பலன் அவ்வளோ ஷார்ப்பாக வராது, ஆனாலும் ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் அதிகம் தான். மாத பலனில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் குறைவு தான் வரும், ஏன்னா அது பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி. வருஷ பலன் இன்னும் பெருசு. ஸோ இதுதான் வித்தியாசம். ரெண்டாவது விஷயம், நான் சின்ன வயசுலலாம் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி நாங்கள்லாம் படிப்போம். அப்போ இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லியில் பீட்டர் விடால்னு எழுதுவார். அதை படிக்கிறது ஒரு ஹேபிட்டு. அதாவது ஒவ்வொரு சண்டேவும் அதுக்கு எதிர்த்து வெயிட் பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு பாதிப்புன்னு கூட சொல்லலாம். இப்போ நான் என்ன ஆசைப்பட்றேன்னா, ஒவ்வொரு சண்டேவும் இந்த வார பலன்கள் தரேன். இது டேட்ஸ் பேஸ்டு கிடையாது, 1ஆந்தேதி 7ஆந்தேதி அப்படியெல்லாம் இல்லை. ஒவ்வொரு சண்டேவும் வந்துடும். சாட்டர்டே மோஸ்ட் ப்ராப்ளி அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ சண்டே வரும். இது வேலிட் ஃப்ரம் சண்டே டு சாட்டர்டே. இப்போது அந்த வரிசையில் இப்போ நான் ஆரம்பிக்க போகிற பலன்கள் 13ஆந்தேதி சண்டே, ஜூலை 13, 2025 சண்டே. அதுலேருந்து அடுத்த சாட்டர்டே கிட்டத்தட்ட 19ஆந்தேதி வரைக்கும் இப்போ நான் சொல்கிற பலன் வேலிடு. ஸோ வாரம் ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமாக நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம். ஒரே ரிக்வெஸ்ட் என்னென்னா, பெல் ஐக்கானில் ப்ரெஸ் பண்ணுங்க, ஸோ தட் உங்களுக்கு அதுக்கான இன்டிமேஷன் வந்துடும். மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பல முயற்சிகளை செய்கிறோம். எந்த முயற்சியை செஞ்சாலும் அதில் ஒரு தடை. சனி உங்கள் ராசியில் உட்காந்து பார்க்கக்கூடிய இடம் 3ஆம் வீடு, 7ஆம் வீடு, 10ஆம் வீடு. 3ஆம் வீட்டை பார்த்தா முயற்சி செய்யறதுக்கு முன்னாடியே ஐயோ முயற்சி செய்யணுமா அப்படின்னு யோசிப்போம். மனோதைரியம் அடிபடும். குறிப்பாக அதை எப்படி மறைப்பாங்கன்னா, இந்த காரியம் செஞ்சால் தேராது, இதுக்கான மார்க்கெட் இல்லை அப்படின்னே முன்னாடி நமக்கு நாமே தடைகளை விதித்து கொள்வோம். நம்ம முயற்சிகளை நாமே தடை செய்து விடுவோம். அப்போ ஏன்னா சனி பார்வை அடுத்து 7ஆம் வீடு, திருமணம் சம்மந்தப்பட்ட உறவுகள், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குமான்னு பார்த்தா சரியாக வராது. அடுத்து பார்க்கறது 10ஆம் வீடு, தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் சுணக்கங்கள் ஏற்படும், தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும், தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸு. இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ்னால நமக்கு சீஃபாக இருக்கவங்களோட பிரச்சனை, இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் எடுத்த காரியங்கள்லாம் தடைகள், சோதனைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு காலமாக இது இருப்பதால் இப்போ புதுசாக எதையும் தொடங்க வேண்டாம். ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அதை விட்டு விடுங்க, அது தானே சார்ட் அவுட் ஆகிடும். அதில் போய் நீங்கள் இன்வால்வ் ஆனீங்கன்னா உங்கள் பேர் தான் கெட்டு போகும். இந்த ஒரு காலகட்டத்தில் என்னுடைய ஒரு அட்வைஸ் என்னென்னா, நம்ம எல்லாத்துலேயும் வெற்றி அடையணும்னு எதிர்பார்க்க முடியாது. இந்த ஸ்பீட் பிரேக்கர் சொல்லுவோம், அது மாதிரி தடைகள் என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. அதனால் வேறு வழி இல்லை, நம்ம கவனமாக தான் செயல்படணும். ஒரு விஷயம் நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, நான் இப்போ சில பேருக்கு சொல்லுவேன், சார் இந்த பீரியடில் நல்லா இருக்குது சார், இல்லை இப்போவே எனக்கு இப்போ சொல்கிறோம் செப்டம்பர்லேருந்து உனக்கு வேலை கிடச்சிடும் சார், இப்போவே நல்ல வேலையெல்லாம் வருது, தயவு செஞ்சு எடுத்துங்க. செப்டம்பர் வரைக்கும், செப்டம்பர் நல்லது நடக்கும்னு சொல்லி இப்போ வரதை விட்டுறக்கூடாது, தயவு செஞ்சு எடுத்துங்க. ஆனால் இதை சொல்வது என்னது, எதற்காக? செப்டம்பரில் உனக்கு வேலை கிடைக்கும்னா செப்டம்பர் மாதம் உனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குன்றது அர்த்தம். அதுக்குன்னு ஜூலையில் வர வேலை எனக்கு வேண்டாம், செப்டம்பரில் எனக்கு வேலை கிடைச்சுன்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப முட்டாள்தனம். எப்போவுமே ஒரு விஷயத்தை நீங்கள் ஆராயும் பொழுது முயற்சி என்பதை நிறுத்தாதீங்க. இதில் தெரிஞ்சுக்கிறது என்ன விஷயம்னா, இப்போ நம்ம நிறைய முயற்சி பண்ணுறோம், நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்கோம், ஆனால் அது நடக்கலை அப்படின்னா வருத்தப்படாதீங்க. ஏன்னா உங்கள் முயற்சிகளும் உங்கள் எதிர்பார்ப்புகளும் நடக்கும் காலம் நான் இப்போ செப்டம்பர் சொல்கிறேன்னா, செப்டம்பர் மாதம் தாண்டினா தான் நீங்கள் வருத்தப்படணும், அந்த மாதத்தில் நடந்துடும்.
அதனால தான் முக்கியமாக எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம முயற்சியை கைவிடவே கூடாது. முயற்சியை தொடர்ந்து செய்யணும். அப்படி செய்யும்போது தான் நமக்கு வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாக அமையும். சில நேரங்களில் சில விஷயங்களை பற்றி சொல்லும்போது அது டெட்லைன் அப்படின்னு சொல்லும். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த ஒரு காலகட்டத்தில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கலாம், ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக தான் இருக்கு இப்போ. ஆனால் இதையெல்லாம் மீறி நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் நமக்கு வெற்றி தரும். அதனால் முயற்சிகளை கைவிடாமல் தைரியமாக செயல்படுங்கள். சில நேரங்களில் முயற்சி பண்ணியே நமக்கு வெற்றி கிடைக்கலாம், வருத்தப்படாதீங்க, தொடர்ந்து செய்யுங்கள். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.